என்ன அப்படி சொல்லிட்டிய அட்டம் கோக்காம நடையா இது நடையா பார்த்துன்னு ஒரு பாட்டு பாடணுமையா பொம்பளைன்னா எவ்வளவு பொம்பளை கட்டணம் கட்ட சரியான புழக்கத்துக்கு அப்படி இருக்கணுமா இல்லையா சிலதெல்லாம் கைக்கும் பத்தாம காலுக்கும் பத்தாம நம்மளுக்கு எதுவுமே பொருத்தம் இல்லாம அது பிடிச்ச புட்டிய தாங்குறவளுக்கு இருக்கணுமா இல்லையா போனி இன்னைக்கு நல்ல போனி தாயா போனியா என்ன போனி நல்ல போனி சரி சரி ஆணி வச்சு இறக்குனால கம்புல வெஞ்சு நினைச்சிட்டேன் சூட்டோட ஊத்தி விட்டு சரி நல்ல வேலை நான் முதல் சிங்கிள் வைக்கிறேன் அப்புறம் டபுள்ஸ் போகலாமா வேணாமா நான் யோசிக்கிறேன் அவர் டபுள்ஸ் போறாரா நீ முதல் சைக்கிள் ஒண்ணு எடுத்துதான் நீ ஓட்டி போடு இந்த சத்திரத்துல பாப்போம் சைக்கிள் ஓட்டுற முடியப்ப பொம்பளைனா இவ்வளவு பொம்பளை ஆள் பார்க்க ஆசையால இருக்கு என்னையா பண்ண சொல்ற அண்ணமா முனிவர்களா மடங்கினால் அதற்குள் இருக்கேன் ஆளால்பட்ட முனிவர்கள்லாம் அதுக்குள்ளதான் ஏன் போயிருக்காங்க நம்மளாம் ஏமாத்துறோம் ஆனா எந்த ஆசையுமே வேணாம்னு ஒதுங்கி போனவர் யார் தெரியுமா ஐயா தேவர் ஐயாதே அவரை மாதிரிலாம் வர முடியுமா யாருனாலும் வர முடியாது அவர் கால் தீசி கூட நம்ம வர மாட்டோம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வரலாம் சரி அவர் மாதிரி நம்மளாம் இருக்க முடியாது ஏன்னா லைட்டா ஒரு கட்டிங் போட்டா ஒரு ஊருகா நக்கி பார்க்கணும் ஆசை நம்மளுக்கு எல்லாம் இருக்கத்தான் செய்யும் சரி இந்த பிள்ளைய பாட்டா இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நக்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நக்கலும் பார்க்கணும் நக்க பார்க்கணும்னு நினைக்கிறேன் என்னையா சொல்ற என்ன சொல்லிக்கிட்டு ஊருகா நக்கணுங்கிறீல ஒரு கட்டிங் போடுற ஆளுக்கு பக்கத்துல ஒரு ஊருகா இருக்கு இந்த பிள்ளைய வச்சுட்டு நீ என்ன பண்ண போற அடிக்கிற குளிருக்கு இந்த பொம்பளை பிள்ளை பக்கத்துல இருந்தா அவனுக்கு நல்லா இருக்கு புரியாம பேசுறீங்க சரி 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 ஏய் போமா அந்தால குடி பண்ண ஜனம் சட்டியா போட போறேன் நீ வரியா வரையாந்துட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு வந்துகிட்டு கத்தாத நீ முதல்ல கத்தாத வரியா வரையாந்து என்னை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது எவரு அந்த உசுன் ரவாய கிழிச்சு போட வேண்டிய ஒழுக்கமா பேசுகன்ட்ட தெரியுது நீ இந்த ஏரியா மாமான்னு மட்டும் மாமா கிடையாது எல்லாருக்குமே மாமா வருவான் இங்க பாரு உனக்கு மரியாதை கிடையாது இதுக்கு மேல எவ்வளவு வேணும்னு கேக்குறியா நான் எவ்வளவு கிட்ட நீ குடுப்பியா என்கிட்ட வந்தீங்கன்னா உன் சொத்தை அழிகிற மாதிரி இருக்கும் வரியா ஒரு ஜூத்தும் கிடையாது உனக்கு மரியாதை கிடையாது அது இல்லாம நீ எதுக்கு ஏன்ட்ட வர்ற நீயே செலவு பண்ணிட்டு வா நீயே எனக்கு செலவு பண்ணு நீயே போ அப்படின்னா எனக்கு வந்து வரணும் ஒண்ணும் வரவே வேணாம் நானு போ பேசாம நீ ஒண்ணும் பண்ண வேணாம் நான் பாத்துக்கிறேன் உனக்கு மரியாதை கிடையாதியா சரி நானும் போனா போதே ஆம்பளை பையலாச்சுன்னு பாக்குறேன் நீ ₹100 கட்ட முடியாது பின்னாடி ஒரு பண்ணியை கட்டி போட்டு வச்சிருக்க 2 நக்கு நக்கிட்டு போ நீ குடுக்குற ₹2 அதான் சரியா வரும் பண்ணி கூட ஓவர் காசுங்க அதுக்கு சரி 150 இல்ல கட்ட முடியாது ரேட் அதுக்கு மேல உனக்குலாம் நான் தர முடியாதுமா அதை விட ₹30,000 போல இருக்கு ஆளாளப்பட்ட ₹500 நாங்க ₹1.25 தான் கொடுப்போம் ₹150 பெரிய விஷயமா என்ன ஏரியாவுக்கு நீ பெரிய ஏரியாவுக்கு பெரிய பொம்பளை பிள்ளை முத வாயடக்கமா பேசுற ஆம்பளை பையன் முத வாயடக்கமா பேச கத்துக்க நீ அப்புறம் நோக்கம் தெரியல ஆளு கொஞ்சம் சிறப்பா இருந்தா அப்படி பார்த்தா அங்க பாரு உனக்கு தேவையில்லாம டீசென்டான ஆளு ரொம்ப மரியாதையான ஆளு கொட்டு காப்பிட மாட்டியா நான் கலப்புனே வச்சுக்க மோனே 4 மாலை பொழந்து உனக்கு ஒழுங்கா ஓடி போயிரு பொழந்துறே மாத்துக்க நீ கொலக்கட்டை வரும் போயா பேசாம நீங்க செய்வீங்க நாங்க நம்ம உங்க வீட்டு வாசல் திண்ணையில கிடக்குற மாதிரில பேசுறீங்க தெரியாம கேக்குறேன் பொழக்கிறவன் முகரக்கட்டையை பார்த்துதான் பொழக்கணும் இருக்கா பொழக்கணும் முடிவாயிருச்சுனா பொழந்துதான் ஆகணும் ஏதா நீங்க பழக்கப்படுறீங்க நான் எப்படி தெரியுமா கோடாலி மாதிரி சரி நீ மரம் மாதிரி போட்டு எங்க அது கோடாலியா இருந்த மாதிரி மரமா இருந்தாலும் ஒரே
கோல்ல புழக்கணும், அதுதான் வீரத்துக்கு அர்த்தம். அதாம்மா, நான் கோடாலி மாதிரி. நீங்க என் குருசாமி இருக்காரே மொட்டை அருவா மாதிரி, இந்த மரத்துல நொட்டு நொட்டு நொட்டினாலும் முடிச்சிடாருல நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இந்த ஏரியா நம்ம ஏரியா. ஓ ஏரியான்னு சொல்லாத, எல்லாருக்குமே நம்ம ஏரியா தான். இது உங்க ஏரியாவா இருந்துச்சு, இப்ப ஏன் கண்ட்ரோல் நான் கொண்டு வந்துட்டேன். நீ பேச்ச குறைச்சிட்டு வேலையை கொண்டு வரதுக்கு என்ன பட்டா ஓடுறா? நான் பட்டா போடல, புறம்போக்கே போட்டாலும் நான் போடுவேயா. புறம்போக்கா இருந்தாலும் நீ போடுவியா? கண்டிப்பா போடுவேன். எனக்கு பிடிச்சிருந்தா எதா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், போட்டு. எப்பா எல்லாரும் வேட்டி எடுத்து உனக்கு மரியாதை கிடையாது. இவங்க எல்லாம் எனக்கு அண்ணன் தம்பிய மாதிரி. என்னப்பா அண்ணன் கொலைய அத்துட்டாளே, கொலைய அத்துட்டாளே. பணியில உட்காந்து நாடகம் வந்துட்டு இருக்கா. மாடுபடி வீரர்கள்மா பாத்து இருந்துக்க. மாடு நல்லாத்தான் இருக்கு, கொம்பு நல்லாத்தான் இருக்குன்னு சொல்லி லவக்கன் புடிச்சிட போறாங்க. எப்பேற்பட்ட கொம்பே வந்தாலும் இந்த மாட்டை அடக்க முடியாதுங்க. நீங்க நினைச்சே முடியல. கொம்புல நீயா சொல்லக்கூடாதுல. எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறோம். என்ன விஷயம்? ஒரு மாட்டை பந்தயத்துக்கு விடுறாங்க, அந்த மாடு பிடி மாடா இல்ல பிடிவு இல்லாத மாடா அப்படிங்கறது பாத்திரலாம். பந்தயத்துல தலைமை தாங்குறாங்க வாரு, அவங்க சொல்லணும். 10 பேர் உட்காந்துருப்பாங்க, மாடு பிடிமாடியா, மாடை விட்டியா 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 அப்படின்றாங்க. அப்பனா மாடு பிடிமாடு. மாடு பிடிக்கல, மாடு பிடிக்கப்படல பிடிக்கப்படலன்னா மாடு ஜெயிச்சிட்டு தான். 10 பேர் உட்காந்து சொல்லணும், இது பிடிமாடா. நீங்க 10 பேர் 18 பட்டி கிராமமே வந்தாலும் இந்த மாட்டை உங்களால அடக்க முடியாது. போங்க பேசாம. மாடு பிடிமாடு இல்லையா? இருமா, இந்த மாடு பிடிமாடா இல்லையா? பிடிமாடு இல்லைங்கறியா? பிடிமாடு இல்லைங்கறியா? பிடிமாடு இல்ல. இங்க வா, நான் சொல்றேன். நான் வரலங்க. இங்க வாயே. நோ தேங்க்ஸ். ஒரு முக்கியமான விஷயம். இல்ல வேண்டாம். இங்க வா. முக்கியமான பேசுறதுக்குலாம் எனக்கு ஆள் இருக்கு. அம்மா லூசு. நான் எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இங்க வா. இல்ல வேண்டாம், இருக்கட்டும். சபைக்கு மரியாதை கொடுத்து நீங்க அங்க நில்லுங்க, நான் இங்க நிக்கிறேன். நான் அவனை தூக்கி போட்டு கற்பழிக்க போறேன். அத வேற பண்ணி பாரு. நீ ஊனு சொல்லி செஞ்சு வைக்கிறேன். இல்ல வேண்டாங்க, நீங்க எனக்கு அன்னை மாதிரி நான் அப்பதே சொல்லிட்டேன். நீங்க தேவையில்லாம இப்படி பேசுனீங்கன்னா அண்ணன் தங்கச்சி உறவை நீங்களே கொச்சப்படுத்துற மாதிரி அது. குளு எதை பிடிக்க வர? யூடியூப்ல சேனல் இருக்குது மூதேவி. எனக்கும் ஒரு மரியாதை, அந்த மரியாதை கெடுத்து கூடாது. என்னை அண்ணன்னு சொல்லிட்டாளையா? என்ன என்னை அண்ணன்னு சொல்லிட்டாலே, நீ ஏன் தூக்கு போட்டு சாகல? சாக மாட்டியா? நீ இருக்கிற ஆளு கூட கொண்டு தானே சேவ. நான் உனக்கு அண்ணனா? வா தங்கச்சி. எத்தனை உறவுகள் இருந்தாலும் இந்த அண்ணன் தங்கச்சி உறவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குமா? அந்த மரியாதையை நான் கொள்ள பார்க்க மாட்டேன். அவா மரியாதையை தங்கச்சி மாப்பிள்ள மியூசிக் குடுக்கிறான் பாரு. தங்கச்சி அதன பிடிச்சி உருவா பண்ண தெரியாதுன்னு நான் வரல. இது அம்மன் கோயில்ல வாங்க. அம்மன் ஒட்டு மாதிரி அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டாங்க. உலகம் கெட்டு போய் கிடக்குதுடா. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறோம். வெளுத்ததெல்லாம் பாலு, நீண்டதெல்லாம் கோலுன்னு நினைக்க கூடாது. கோலுச்சாமி கோலு மொகரையா பாரு, மொகரையா. எவ்வளவு பக்குவமா கூப்பிட்டு பாஜமா யூடியூப்ல சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பையன் கட்டணும். நீங்க பக்கத்துல வாமா கையெடு. அப்படிலாம் இருக்க கூடாது. அண்ணன் தானே, அண்ணன் தானேமா. வாடா 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 வாடா. மாடு பிடிமாடு, மாடு பிடிமாடு, மாடு பிடிமாடு. பாருங்க, தானா பிடிக்கணும், வந்தானுங்க என்னால பிடிக்க கூடாது. அண்ணன் சொல்லி மரியாதைக்கு வந்தா நீ நம்ம ஓவரா பண்ற. நான் என்ன செஞ்சேன் பாரு, என் பாசத்தை பிழிகிறேன் பாரு. ஒருதி முடியாது, நேர்கே புழிஞ்சுதான் மலர்ந்து மலராத பாதி மலர் போல பக்கத்துல வந்து
லூசு. மணி நேரத்துல நீ ஒரு புத்திமதி சொல்லும் பொழுது பக்கத்துல வந்தா தான் புத்திமதி சொல்ல முடியும். லூசு கழுதா லூசு கழுதா. சாப்பிட்டியா? என்னம்மா சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டியா? வாய போற வாய. என்னைக்கோ இந்த வாயில என் வாயில நான் தெரியாம கேக்குறேன். வாயில சாப்பாடு ஊட்டி விடணும்னு சொல்ல மாட்டேன். தங்கச்சி நல்லா விட்டு விட்டு இன்னைக்கோ இந்த வாயில அதெல்லாம் செய்யக்கூடாது. அம்மா என்னப்பா வயசுக்கு வந்துட்டியா? வரலாற்று என்ன போறா? பெட்டிக்கார் கிடாது இருக்கு முருகன் சும்மாதான் இருக்காரு. மேல பொத்து நுழுந்தாம தெரிஞ்சு போகும். வேண்டாம் நீ வாடா. நானே ஏன் ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டு இருக்க? லூசு கழுத வயசுக்கு வரலையா? வரல வந்துட்டியா? வரலையா? இன்னும் வரலங்க. இன்னும் வரலையா? என்ன கை பூரா காப்பு காய்ச்சி போய் கிடக்குது? வலுவா புடியா இருக்குமா? அடி ஓவரு. ஒரு பொம்பளை பிள்ளை, கல்யாணம் ஆகாத கன்னி பிள்ளை, ஒரு ஆம்பளை கூப்பிடணும் வேண்டிய ரோசுண்டே. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? கூப்பிட்டது நீ ஆளு மண்டான பேசாதீங்க. என்ன பண்ற? வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? என்ன பழம்? மாம்பழம். டேய் பாப்பா ஃப்ரூட் விக்குது. ஃப்ரூட் விக்குது. ஃப்ரூட்ஸ். என்ன மாம்பழமா? ஆமாங்க. மாம்பழம் விக்கிறீங்க? ஆமா ஆமா. எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நானும் பெரிய பிசினஸ் தான். என்ன பிசினஸ்? நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் விக்கிறீங்க. கண்டிப்பா. மாம்பழம். உங்க பழத்துக்கு நம்ம பழத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உங்க பழத்துல கொட்டை இருக்கும், நம்ம பழத்துல கொட்டை இருக்காது. அப்ப நீங்க பழம் தான் வைக்கீங்களா? பழமா தான் இருக்கீங்க. இல்ல பழம் தான் வைக்கீங்களான்ற. வாழைப்பழம். வாழைப்பழம். ஒரு நாளைக்கு ஒரு நேந்திர பழம் வாங்கி சாப்பிட்டோம். நேந்திர பழம் செவ்வாழை வாங்கி சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மாம்பழம் வைக்கிறீங்க, நான் செவ்வாழை வாழைப்பழம் வைக்கிறேன். ஆனா வாழைப்பழம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு வாழைப்பழம் யாருமே இருக்காது. அவ்வளவு பெரிய பழமா? அவ்வளவு பெரிய பழமாவா? உட்கார்ந்து அளக்கணும். வாழைப்பழத்தை. பழத்தையா? கேரளாவுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அங்க என்ன போடுவாங்க? நேந்திரம் சிப்ஸ். எண்ணெய் சட்டி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் இப்படி உட்காந்து நேந்திர சிப்ஸ்மா ரவுண்டு ரவுண்டா. அன்னைக்கெல்லாம் கொட்டை முன்னாடி போய் பாக்குறேன். குளிச்சாமி அப்படிதான் போட்டுக்கிட்டு நேந்திர சிப்ஸ் பின்னாடி போட்டுக்கிட்டாப்ல. அந்த மாதிரி நம்ம வியாபாரம் எக்கட்டப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. என்ன ஓசியாவே? பொம்பளை பிள்ளை கேட்டா ஓசி, ஆம்பளை பிள்ளை கேட்டா தான் காசு. பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் ஓசி என்னமோ தெரியலமா, எனக்கு மட்டும் இல்ல, என் பங்காளி வர்க்கத்துக்கு பூரா அப்படித்தான். பொம்பளை பிள்ளை எதை கேட்டாலும் ஓசியா கொடுத்துருங்க. என்ன பங்காளி? அதான உண்மை.